மகாரதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து காவேரி வீட்டுக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. கங்கா வந்து பார்த்திங்கன்னா நான் வர முடியாது, அங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் யமுனா பார்த்திங்கன்னா அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கங்காவையும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிவினோட கார்லேயே ஜாலியாக போயிடுறாங்க. நிவின் யமுனாவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் காவேரி வீட்டுக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சந்தோஷமாக வந்து வெடி வெடிப்பாங்க. அப்போ வந்து நர்மதா வந்து வெடிக்கும் போது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கங்கா கையில் பட்டுரும். ஒரு காயமே இருக்காது. ஆனால் கங்கா பார்த்திங்கன்னா இதுக்கு தான் நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னேன், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயமே இல்லாத கையை வச்சுக்கிட்டு ரொம்பவே சீன் போடுவாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே தீபாவளி புது ட்ரெஸ் போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு தீபாவளி விஷ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் யமுனா பார்த்தீங்கன்னா என்னோட சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்பாங்க. சூப்பராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பார்த்திங்க அப்படின்னா பேசிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் எல்லோரும் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் அந்த வீட்டு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. நீங்கள் வீடை வந்து விற்கிறதா முடிவில் இருக்கீங்களே, அந்த வீடை வந்து காவேரியும் வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க. அதுக்கு சாரதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவேரி தான் இந்த வீட்டை வாங்க போகிறான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்லுவாங்க. ஆனால் கங்காவும் யமுனா பார்த்திங்க அப்படின்னா மூஞ்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கடுப்பாயிரும். ஏதாவது இவ வாங்க போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே பிடிக்காது. இதனால் கங்கா பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ இவங்க 2 பேரையும் ஒத்துக்க வச்சுருவாங்களா இல்லை வீடு வேறு யாருக்காவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.